ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஹலோ மை ஃப்ரெண்ட். ரொம்ப நாளாக உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கிற சாரீ பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய பேசணும். 190 தான் ஜெயச்சந்திரில் வாங்கினேன். அப்போ என்னோடய ஹேபிட் என்ன, என்னோட க்யூர்லாம் போனேன்னா அங்கே விற்கிற சாரீஸில் எடுத்து விலை கம்மியாக அங்கே தான் வாங்கிட்டு வருவேன். இப்போ நான் திருச்சி போனேன்னா சாரதாசூர் துணிக்கடை இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மலைக்கோட்டை பக்கத்துலேயே இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா இதே மாதிரிலாம் சாரீஸில் 140 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். நான் போனேன்னா ஒரு 6-7 சாரி பில் போட்டுக்கிட்டு வந்துடுவேன். ஒரு வருஷத்துக்கு வாங்குறது வாங்கி வச்சுட்டுவேன். அதுக்கு மேட்சிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்பப்போ வாங்கிடுவேன். இது ஒன்று. அப்புறம் சேலத்தில், எங்கள் ஊர் சேலத்தில் போத்தீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே போனீங்கன்னா நம்ம சென்னை கலெக்ஷன்ஸ் விட அந்த போத்தீஸில் இன்னும் கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. பக்கத்துலேயே ஜிஆர்டி நகை கடை இருக்குது, சேலத்தில் 4 ரோட்டில். அப்புறம் வந்து இது மங்கள் அண்ட் மங்கள், திருச்சியோட பாத்திரக்கடை. இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சேலம் பாத்திரங்கள் கனகனமாக இருக்குது, காரைக்குடி பாத்திரங்கள் மாதிரி. போனால் சின்ன சின்ன பர்பஸ் நம்ம பண்ணலாம். அப்புறம் ஜிஆர்டிக்கு மேலேயே அவங்களோட ஹோட்டலும் வச்சுருக்காங்க. ரூம் வந்து 4000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காஃபி மட்டும் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்டு 100 ரூபா போன நாங்கள் சாப்பிட்டுக்குள்ளே. நானும் ஹரி ஒரு காஃபி 100 ரூபானா அதை பற்றி நாங்கள் கேர் பண்ணிக்கல. அதை நம்ம சாப்பிடணும் ஒரு ஆசை அப்படின்னு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் எங்கள் ஊரில் நம்ம ரிவர் ஓடுற ஊரில் நாங்கள் மதுரை, திருச்சி, சேலம் இது மாதிரி பக்கம் வந்தால் நிறைய ஆனியன்லாம் வாங்கிட்டு வருவோம். ஆனியன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆறு வர்ற ஊரில் பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த ரிவர் தண்ணிக்கு அதுக்கும் அந்த டேஸ்ட்டு வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் புளிச்சக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும், கொங்குரா அந்த கீரை. வெங்காயம் வந்து லீ பஜார்ன்னு இருக்குது சேலத்தில், அந்த இதில் தான் போய் வாங்கணும். ப்ரொவிஷனும் அங்கே தான் இருக்கும். துவரம்பருப்பு இதெல்லாம் சிறு பருப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் துவரம்பருப்பு. புளி முக்கியமாக. நானும் ஹரணி வேம்புலாம் போனோம்னா இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். ஒரு நிமிஷம் ஹரணி அப்போ வர்றதுனால ஒரு 2-3 கிலோ புளி மட்டும் வாங்கினோம். அப்புறம் சாரீஸ் வாங்கினேன் போத்தீஸில், வெறும் 160 ரூபா தான். இங்கே அதே 190 ரூபா நம்ம சென்னை போத்தீஸில். அப்புறம் நாங்கள் நல்லா ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுங்க அங்கங்கே போய்விட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து விவி மார்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், நங்கநல்லூரில். அந்த கடைக்காரங்க பசங்க வந்து எம்எஸ்பின்னு ஒரு பாத்திர கடை திறந்துருக்கான். ஃபெஸ்டிவல் டைம், நவராத்திரி ஃபெஸ்டிவல் டைம்னு நினைக்கிறேன். ஸ்பூனும் விலை கம்மியாக இருந்தது, வெயிட்டாகவும் இருந்தது. நான் 150 ஸ்பூன் வாங்கினேன். அப்புறம் தீபாவளி முடிச்சு வீட்டுக்கு வேணும்னு ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு 50 ஸ்பூன் பில் போடுறேன். அந்த கடைக்கார பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ணுறா, என்னென்னா கடையாக வைக்க போகிறீங்க இவ்வளோ வாங்கி அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல அவள் கிண்டல் பண்ணுறான்னு, சின்ன பொண்ணு தான். அப்புறம் அவன் கடை மேனேஜர்கிட்ட போனால் அவன் அதுக்கு மேலே கலாய்க்கிறான். கேமராவெல்லாம் பதிவும் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் எங்கே உங்கள் மேனேஜர்னா வேணுன்ட்டு ஏதோ நம்பர் எடுத்து பேசி கலாய்க்கிறானுங்க. நான் விடவே இல்லை. வெளியில் வந்து செக்யூரிட்டி பையன் கேட்டால் பையன் தூக்கி எறிகிறான் அவன் செக்யூரிட்டி ராஸ்தர். உடனே நான் ஒரு கஸ்டமர்ஸை வந்து அவமானப்படுத்துறது ரொம்ப மிகப்பெரிய தவறு. மனசை வந்து துன்புறுத்துறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம். இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் விட்டுட்டு போயிடுறோம். இது நான் அப்படி விட மாட்டேன். 100க்கு தீபாவளிக்கு முதல் நாள் நவம்பர் 11 அங்கேருந்து வந்தார் ரோந்து போலீஸ்காரர். அதாவது பழவந்தாங்கல் போலீஸ் வந்தவர். அவர் என்ன ஏதுன்னு கூட விசாரணப்போ நீங்கள் போங்க நான் துரத்துறாரு. சார் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, இப்போ பாருங்கன்ட்டு நானும் வீட்டுக்கு வந்த பிறகு கவர்னருக்கு தான் நான் லெட்டர் எழுதி போடுறேன். ஹேபிட். என் லெட்டரை வந்து கோணமானதாக இருக்குது, எழுதலாம். என் கை முடக்குவாதனால் பாதிச்சதுனால என்னோட மனநிலையில் உடல்நிலை பற்றியெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கவர்னர் இருந்து சிஎம் செல் வரைக்கும் என்னோட கைது பரிச்சயம். இப்போ ஒரு போன வாரம் இந்த மே மாதத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாலே என்னை கூப்பிட்றாங்க. கவர்னருக்கு லெட்டர் போட்டிங்களா மேம், வந்துருங்கன்னு. அப்புறம் ஒரு எஸ்ஐ தான் இன்ஸ்பெக்டர் தான் எடுத்து, ஆக்சுவலி நம்ம ஒரு கவர்னருக்கு லெட்டர் ஃபார்வேர்டு பண்ணோம்னா அது இன்ஸ்பெக்டர் தான் எடுத்து விசாரிக்கணும். அதுதான் விதிமுறை. சில இடங்களில் வந்து அவங்க சும்மா அசால்ட்டாக எடுத்து எஸ்ஐட்டு கொடுத்துட்றாங்க உதவி ஆய்வாளர்கிட்ட. அப்புறம் அதையும் கேட்டேன், என்னங்க சார் இது இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறது நீங்கள் விசாரிக்கிறீங்கன்னு. இன்ஸ்பெக்டர் ரிமாண்டில் போயிடுறேன் நங்கநல்லூரில். இல்லைங்க, அது வந்து அவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணால் மட்டும் நான் விசாரிக்கிறேன் உங்ககிட்ட சொல்ல சொன்னார்.
அப்படின்னு நானே இது பெருசாக, ஆனால் நான் எழுதி கொடுக்க மாட்டேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ரிட்டன் லெட்டர் அவங்களை கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு எல்லா பிரச்சனையும் நான் பண்ணலாம். ஆனால் கவர்னர்கிட்ட நீங்கள் போயிட்டீங்க லெட்ரு அப்படின்னா சும்மா தூள் கலப்பும். நம்மளை கண்டு அவங்க பயப்படுவாங்க போஸ்ட் ஆஃபீஸர். நாம் பயந்த காலம் போய் அவங்க பயப்படுவாங்க. போனோம்னா அவங்க சொந்த கதை சோக கதை நம்ம கதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நாம் மனசு இறங்கி நான் லெட்டர் எழுதி நிறைய இடத்துல அப்படி தாங்க வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப பணிச்சு பேசுவாங்க. அப்போ சொன்னாங்க எல்லாம் அந்த அவர் வந்து 4 தான் இருக்கார் ரிட்டையர் ஆகிறதுக்கு. ஆக்ஷன் எடுங்க நான் நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்துருந்தோன்னா ரிட்டைர்மெண்ட்டோட ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாமே பாதிச்சிடும். இது கவர்னர்கிட்ட போனது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருந்தா. அப்புறம் நான் அது மாதிரிலாம் அவ்வளோ ஒரு சீப்பான குணம் எனக்கு கிடையாது. அவர் ஏதோ வயசான காலத்தில் ஏதாவது பேசிடுச்சு விட்டுட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எஸ்ஐ ஞானராஜன் அவர் பேர். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இங்கே நடந்தது மடிப்பாக்கத்தில். என் தங்கச்சி என்ன பண்ணுறா, ஒரு நில பிரச்சனையாக சூசைட் பண்ணிப்பேன்னு ஒரு ஃபோன்லேயே மிரட்டி விடுறா. அதுவும் நாங்கள் சிஎம் செல் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கு. S7 போனால் சரவணன் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் அன்றைக்கி நான் போனதுக்கு போகிறத பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்குது உடம்புல. அதில் ஒரு நைட்டி மட்டும்தான் நான் போட்டுட்டு போனேன். ரொம்ப முடியாத போனேன்னு அவர் பார்த்துனே கண்டுபிடிச்சிட்டாரு. எவ்வளோ அக்யூஸ்ட் அவர் பார்த்துருப்பாருங்க. ரொம்ப சிரிச்சார் பேசி என்கிட்ட, அம்மா நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க அப்படின்னு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் ஜிப்லேயே வச்சு வீட்டுக்கு கூட்டி போய் அனுப்ப சொன்னார். அப்புறம் வரட்டம்மா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாரு. அந்த கேஸ் பெண்டிங்லேயே இருக்குது. இனிமேல் நான் பல கேஸுங்க எடுத்திருக்கேன். ஒன்றே நீங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அசிங்கம்னு நினைக்கிறீங்க, அதை கைவிட்டுருங்க. அதனால தான் பல அக்யூஸ்டுகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனித ஜென்மத்துக்குள்ளே பல மிருகங்கள் உருவாக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. வார்த்தையால் பேசிக்கிட்டு பொம்பளைங்களாகட்டும் நாக்கால் நடந்து இல்லாமல் பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு பொம்பளைங்களை அப்படி அப்படி பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. இதுலேயே நம்ம ஒரு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அடங்கிடுங்க எல்லாமே. இது மாதிரி பல கேஸுங்க எடுத்திருக்காங்க. இதுதான் நடந்த உண்மை சம்பவம். அப்புறம் அது என்னோடய சிஸ்டரோட கேஸ் வந்து சிஎம் செல் வரைக்கும் தான் அந்த லெட்டர் இங்கே வந்திருக்கு. கவர்னர்கிட்ட போன லெட்டர்ஸ் வந்து அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். அது எப்படியோ வந்து தொலையட்டும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொசிஷன் போகிறது அவமானம் கிடையாது. நாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை 4 பேருக்கு கூட பரப்புங்க. அதை விட்டு நான் ஐயோ பொசிஷன் போனால் நம்மளை வேறு அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நபர் உங்களை அடிக்கிறாரு, இல்லை தப்பாக பேசுகிறாரு ஓவரா, உடனே ஒரு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த நபர் இப்படி பேசினாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வெறும் எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க. எதுவுமே பேசாதீங்க. வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக இந்த நபர் இப்படி பேசினார், எனக்கு சிஎஸ்ஆர் வேணும் எழுதி போட்டுட்டு கமிஷனுக்கு ஆஃபீஸ்க்கு ஒன்று ஃபார்வேர்டு பண்ணிவிடுங்க. கரெக்டாக 15 நாள் உங்களை கூப்பிட்டு சிஎஸ்ஆர் தேடி வரும். அப்போ வந்து நீங்கள் சொல்லிடுங்க எது மனிதரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு. விசாரிக்க மாட்டேன் அப்படின்னா சிஎம் செல்லுக்கு கவர்னருக்கு லெட்டர் எழுதி போடுங்க. ஆட்டோமேட்டிக் கூப்பிட்டு விசாரணை எடுத்தாங்கன்னா ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நான் குறிப்பிட விடுமலை, அந்த சொன்ன வார்த்தைகள் குறிப்பிட்டு எழுதணும். அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். எவ்வளவோ இருக்குது ரூல் செஷன். அதுவும் இவங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா தேசிய மகளிர் ஆணையம் இருக்குது, பெண்களை அவமதிப்பு குற்றம், அந்த இடத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இத்தனை வழிமுறை நான் கொடுத்துட்டேன். மறுபடியும் விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் இது வரைக்கும் நடந்தது. இப்போ நங்கநல்லூர் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நானும் ஹரணியும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. உங்கள்கிட்ட மேற்கொண்டு அப்புறம் பேசுகிறேன்.